வணக்கம். இந்த வீடியோவில் பைதான் யூஸ் பண்ணி, அதாவது ஜாங்கோ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பேசிக் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பைதான் டவுன்லோட் பண்ணும். பைதான் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அதை ஆட் Python 3.8 to path அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். விண்டோஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஃபைன். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஜாங்கோன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்க. இதில் வந்து புது ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம். இப்போ புது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. மை சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐடியை வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பைச்சாம் கம்யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டவுன்லோட் பைச்சாம் சொல்லி கொடுத்து அதை வந்து பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அங்கே யூஸ் பண்ணிக்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து அந்த பாத் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை சைட்டுங்கிற பார்த்து ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபைல் செட்டிங்ஸ் போங்க. பைச்சாமில் அதில் ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் வந்து ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டர் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஷோவால்னு சொல்லி கொடுத்து நியூ இன்டர்பிரட்டர் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நியூ என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். sudo apt install python 3 vnv அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால். விண்டோஸில் வந்து டிஃபால்ட்டாக வரும் நினைக்கிறேன். விண்டோஸில் தேவையில்லை. ஸோ நியூ என்விரான்மெண்ட் சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எதுக்காகனா, நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அந்தந்த ப்ராஜெக்ட்டில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வைடாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வைஸாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிபி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு புது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் மை சைட்டுன்னு சொல்லி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது அந்த மை சைட்டுங்கிற ஃபோல்டரில் விஎன்வி சொல்லி ஒரு ஃபோல்டரில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நோடுங்க. இப்போ வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபைன். அடுத்து என்னென்னா, இதில் வந்து நம்ம ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா requirements.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னென்னா ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக ஜாங்கோன்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டெர்மினலில் போய்
டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கனால இங்கே ஒரு VAENV அப்படி சொல்லி ஒரு உங்களுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் சூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி சூஸ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சோர்ஸ் VNV bin ஆக்டிவேட்னு சொல்லி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். bin ஆக்டிவேட் அப்படி சொல்லி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூஸ் ஆகலைன்னா. இதே விண்டோஸ்லாம் வந்து சோர்ஸ் VNV ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி VNV அப்படி சொல்லி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து இப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணாலும் இதுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகும். இங்கே ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இதுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகும். ஃபைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் வந்து LSன்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைல் வரும். அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக pip install -r requirements.txt அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ வந்து நமக்கு ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா இது க்ரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஜாங்கோ தேவை. ஓகே, ஜாங்கோ இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஜாங்கோ இன்ஸ்டால் ஆனால் உங்களுக்கு புதுசாக ஒரு கமாண்ட் வரும் ஜாங்கோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜாங்கோ வெர்ஷன் அப்படி சொல்லி டைப் பண்ணலாம். இல்லை ஜாங்கோ அட்மின் வெர்ஷன் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஜாங்கோவோடைய வெர்ஷன் வரும். 3.0.6 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க ஜாங்கோ. ஃபைன். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம புதுசாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் my site ஸ்பேஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எதுக்காக டாட் கொடுக்குறேன்னா, நான் ஏற்கனவே மை சைட்டுங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி டாட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த டாட் கொடுக்க தேவையில்லை. இதுக்குள்ளே வந்து இதே ஃபோல்டரில் க்ரியேட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த டாட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் மை சைட் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகணும்னா ரீலோட் ஃப்ரம் டிஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். மை சைட்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டரில் என்னென்னா init.py க்ரியேட் ஆகிருக்கு. init.py என்னென்னா இது ஒரு பைதான் பேக்கேஜ்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் முக்கியமான ஃபைல் நம்ம கவனிக்க வேண்டியது settings.pyங்கிற சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான செட்டிங்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான செட்டிங்ஸ் நம்ம கொடுப்போம். என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இங்கே தான் கொடுப்போம். urls.py நம்ம என்னென்ன URL பேட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இதை வந்து இதில் கொடுப்போம். அப்புறம் WSGI அப்புறம் ASGIங்கிற சொல்லி 2 ஃபைல் வரும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்தது இப்போ வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் க்ரியேட் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல சர்வர் ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராஜெக்ட் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காங்க. அப்போ பைதான் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு manage.pyங்கிற சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஃபைல் வந்துருக்கும். நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்போ பைதான் manage.py ரன் சர்வர் அப்படி சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து ப்ராஜெக்டை வந்து ரன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு கமாண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் டெவலப்மெண்ட் சர்வர் அட் 127.0.1 8000 அப்படி சொல்லி ஒரு யூஆர்எல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இது அப்படியே காப்பி பண்ணி எங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். $127.8000. ஓகே,
த இன்ஸ்டால் ஒர்க்கடு சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஜாங்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. இனி அடுத்து வந்து நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஸோ இதை நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இது ஒர்க் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். Ctrl+C அமுத்தி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது வராது. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த python manage.py run server அப்படி சொல்லி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகும். சர்வர் ரன் ஆகும்போது தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து இதில் வந்து ஒரு எரர்னு காமிக்குது. யூ ஹாவ் 17 unupdated migrations அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போது வந்து அதை ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணுறதுக்கு ஒன்றா ரன் பண்ணிக்கலாம். ஆனால் ரன் பண்ணுறதுக்காக இங்கே தான் நான் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே டெவலப்மெண்ட் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு புது டெர்மினலில் வந்து இதை ரன் பண்ணணும். புது டெர்மினலில் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. புது டெர்மினல் ரன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து python manage.py migrate அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுங்க. அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ இந்த மைக்ரேட்டுங்கிறது என்னதுன்னா நம்ம அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன ரீசன்னு. ஸோ பேசிக்காக நமக்கு மைக்ரேஷனை தெரிய வேண்டியது என்னென்னா, மைக்ரேஷனுங்கிறது டேட்டா பேஸுக்கு உண்டான தேவையான டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டானதான் இது மைக்ரேஷன் சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மைக்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன டேபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் ஆகும். டேட்டா பேஸுங்க நம்ம மைக்ரேஷன் கொடுத்தோன்னே இங்கே db.sqlite 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். இந்த ஃபைலில் தான் நமக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து SQLite யூஸ் பண்ணவும் கிடையாது. டேட்டா பேஸ் வந்து MySQL, PostgreSQL அந்த மாதிரி ஒன்று இல்லைனா MongoDB அந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க் கூட வரது வந்து SQLite அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸில் வருது. அது ஒரு லைட் வெயிட் டேட்டா பேஸ். அதில் வந்து நீங்கள் அது ரொம்ப ஈஸியான டேட்டா பேஸும் கூட. அதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸு, இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான டேட்டா பேஸ். அதனால தான் அது வந்து அது டிஃபால்ட்டாக ஜாங்கோ வெப் ஃப்ரேம்வொர்க் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அடுத்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம ஜாங்கோ டாக்குமெண்டேஷன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு போல்ஸ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் காணுவோம். போல்ஸ் அப்ளிகேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து போல் க்ரியேட் பண்ணுறீங்க. போல்னால் என்ன ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு போல் நடத்துகிற மாதிரி. அதாவது இந்த எலெக்ஷனில் ADMK ஜெயிக்குமா இல்லை DMK ஜெயிக்குமா, ஸோ அந்த மாதிரி உண்டான ஒரு போல். அதில் வந்து கொஸ்டின், ஒவ்வொரு போலில் வந்து கொஸ்டின் இருக்கும், சாய்ஸஸ் இருக்கும். சாய்ஸஸ் என்னென்னா, கொஸ்டின் என்னென்னா எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க. அப்புறம் வந்து சாய்ஸஸ் என்னென்னா ஒன்று ADMK, இன்னொன்று DMK. ஸோ இல்லைனா வந்து அடுத்த கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா, DMK, PMK அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கட்சி, அதுதான் சாய்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு போல் அப்ளிகேஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். போல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெர்மினல் வாங்க. டெர்மினல் வந்ததுக்கப்புறம் python manage, அதே கமெண்ட் தான், python manage.py start app polls. ஸோ முதல்ல நான் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது என்னென்னா, இது நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து பல அப்ளிகேஷன்ஸ், பல ஆப்போட ஒரு குவியல் தான் இந்த ப்ராஜெக்ட். மைசைட்டுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட். போல்ஸுங்கிறதுன்னு சொல்லி நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து ஒரு ஆப். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். போல்ஸ், ஸ்டார்ட் அப் போல்ஸ்னு சொல்லி நான் கொடுத்த உடனே ஒரு போல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஆப்பு, பல ஆப்பு சேர்ந்தது தான் ஒரு சைட்டு. சரியா? அதாவது நீங்கள் போல்ஸ்னு சொல்லி இப்போ ஒன்று க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் வெப்லாக்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் இல்லைனா ஆதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொரு ஆப்பாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ போல்ஸ்னு சொல்லி ஒரு க்ரியேட் ஆப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மைக்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, admin.py, models.py அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் என்னென்னா நம்ம படிப்படியாக ஒவ்வொன்றும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வியூஸில் வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் வியூ ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வியூ செய்ய வேண்டியிருக்கும். அது வந்து அந்த வியூஸில் வந்து நம்ம போடுவோம். அது நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வியூ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். வியூ க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த views.py அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். இந்த டேபெல்லாம் தேவையில்லை.
ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே கிளியர் பண்ணிக்கிங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் Django .http import http response ரெஸ்பான்ஸ்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அடுத்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், def index of request. புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், நம்ம வியூ க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ரிட்டர்ன் http response hello world, you are at Ports index page அப்படி சொல்லி கொடுப்போம். நமக்கு தெரியுதுக்காக ரைட் கிளிக் பண்ணி கோட் ஃபார்மேட்னு கொடுங்க, அழகாக மாற்றுறதுக்காக. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயந்தான் வந்து ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேஜ் வந்து ஒரு யூஆர்எல்லில் வந்து நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க, அதாவது இந்த ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரணும்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க. இது வந்து வெப் சர்வருக்கு போய் அந்த வெப் சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்பும். ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம பேசிக்கான விஷயங்கள், அதாவது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. வேறு எதுவும் இல்லை. ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸு சர்வர் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்குறோம், அது வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் http ரெஸ்பான்ஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோதான். இது வந்து நம்ம சர்வர் இப்போவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது கரெக்டாக. ஓகே, அடுத்தது நம்ம இந்த சர்வர் வந்து இடையில க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம் பேஜில். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர் ஏதோ பிரச்சனைனா. அடுத்தது இந்த மாதிரி நான் வியூஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வியூஸ் வந்து இனி கொடுக்கணும், நான் வந்து யூஆர்எல்லாம் கொடுக்கணும், எந்த மாதிரி யூஆர்எல் பேட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்காக இந்த போல்ஸில் வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், urls.py அப்படின்னு சொல்லி urls.py அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் நான் வந்து ஃபஸ்ட்டு from Django.urls import path அப்படி சொல்லி ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண ஈஸியாகும். அப்புறம் வந்து இந்த பாத்துங்கிற ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு வந்து நம்ம இப்போது வியூஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, நம்ம வியூஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அந்த வியூஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் ஃப்ரம் டாட், அதாவது இந்த டைரக்டரி டாட்னு சொல்ல இந்த டைரக்டரி ஃப்ரம் டாட் இம்போர்ட் வியூஸ் இம்போர்ட் நம்ம வியூஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம். வியூஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் அப்படி சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த ஜாங்கோ ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பைதான் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அசம்ஷனில் தான் போகிறோம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு வந்து பைதான் டுட்டோரியலுடைய பேசிக்ஸ் வந்து பேசிக்கோடைய லிங்க்ஸ் நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி அதை கற்றுக்கிட்டு நீங்கள் இதை கற்றுக்கிறது நல்லாயிருக்கும். ஓகே, யூஆர்எல் பேட்டர்ன்ஸுங்கிறது லிஸ்ட்டில் வந்து பாத் அப்படி சொல்லி ஒரு லைப்ரரி பார்த்து கொடுக்கணும். அதாவது ஹோம் பேஜ், இது வந்து ஹோம் பேஜ் வியூஸ், நம்ம கொடுத்த வியூஸ் டாட் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்குவோம். அந்த இண்டெக்ஸ் நம்ம எடுத்து இது தேவையில்லை, இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுத்து இதுக்கு இந்த யூஆர்எல் பேட்டர்னுக்கு வந்து ஒரு நேமும் வைக்கிறோம், இண்டெக்ஸ்னு சொல்லி ஒரு நேம் வைக்கிறோம். இண்டெக்ஸ் இல்லைனா ஹோம் அப்படி சொல்லி ஒரு நேம் வைக்கணும். அடுத்து என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு இந்த போல்ஸ் யூஆர்எல்ஸ் க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த போல்ஸ் யூஆர்எல் வந்து இந்த செட்டிங்ஸுக்கு தெரியாது.
ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் நம்ம போல்ஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும். settings.pyயில் இன்ஸ்டால் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து போல்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பை பற்றி அந்த இதுக்கு தெரியும், ஜாங்கோக்கு தெரியும். செட்டிங்ஸில் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து மைசைட்டில் செட்டிங்ஸ் .pyங்கிற ஃபைல் இருக்கும். அடுத்து நம்ம என்னென்னா urls.pyயில் போய் அதில் வந்து ஃப்ரம் django.urls இம்போர்ட் பாத்துன்னு இருக்கும். அது கூட நீங்கள் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாத் கொடுத்து போல்ஸுங்கிற ஆப்பு அந்த லொக்கேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க pols.urls. ஓகே, இப்போ புரியுது இல்லையா எதுக்காக இன்க்ளூட் ஆட் பண்ணாங்க. இன்க்ளூட் எதுக்காகனா இந்த போல்ஸ் ஆப்போடைய யூஆர்எல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஆப்லேயும் urls.pyங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதில் வந்து அந்த ஆப்புக்கு தேவையான யூஆர்எல்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. அப்புறம் இதில் வந்து மெயின் ப்ராஜெக்டோட செட்டிங்ஸில் அது நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் அந்த மெயின் ப்ராஜெக்டில் இந்த யூஆர்எல்ஸ் ஒர்க் ஆகும். ஃபைன். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் சைட்டில் போய் இதே சைட்டில் லொக்கேஷனில் நம்ம போல்ஸ்ன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே போல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பாத்து வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்லாஷ்னு கொடுத்துருங்க. இதோட கன்வென்ஷன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரன் சர்வர் ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஆமாம், ஒர்க் ஆகிடுது, ரீலோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போல்ஸ் வந்து போய் பாருங்கள். ஓகே, போல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஹலோ வேர்ல்ட் யூஆர் அட் போல்ஸ் இண்டெக்ஸ் பேஜ் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் வியூஸில். ஹலோ வேர்ல்ட் யூஆர் அட் போல்ஸ் இண்டெக்ஸ் பேஜ். ஓகே, ஹலோ வேர்ல்ட் ஹவ் ஆர் யூன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன் நான். ஹவ் ஆர் யூ, அதை வந்து அங்கே வருதான்னு பார்ப்போம். இது வந்து ரீலோட் ஆகுது. ரீலோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரீலோட் ஆகி முடிச்சிருக்கு சர்வரை. ரீலோட் ஆனதுக்கப்புறம் அதை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஹவ் ஆர் யூ சொல்லி வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக் பேஜ் ஒர்க் ஆகுது. நீ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வியூஸ் வந்து எப்படி கரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி லைன் வருதுன்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். கோட் ரீஃபார்மேட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அலைன் ஆகிடும் இந்த பேஜ். ஓகே, அடுத்தது நம்ம வந்து டேட்டா பேஸஸ் வந்து என்னென்னா இதில் வந்து SQLite 3 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேட்டா பேஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இது வந்து அடுத்தது நம்ம வந்து இந்த போல்ஸுக்கு தேவையான மாடல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மாடல்ஸ்னால் டேட்டா பேஸில் என்ன டேபிள்ஸ் வரணுங்கிறத பற்றி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போல்னால் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, இந்த போலில் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அந்த மாதிரினா ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல வர்றது கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு சாய்ஸஸ் வரும். சாய்ஸஸ் என்னென்ன
ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி. ஓகே, இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான மாடல்ஸ். ஓகே, மாடல்ஸ் க்ரியேட் பண்ணணும். கிளாஸ் கொஸ்டின் அப்படி சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். கிளாஸ் கொஸ்டின் இதில் வந்து ஃப்ரம் JangoDB இம்போர்ட் மாடல்ஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த மாடல்ஸில் வந்து மாடல்ஸ் டாட் மாடல் அப்படி சொல்லி ஒரு சப் கிளாஸ் பண்ணிக்கோங்க. சப் கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் டெக்ஸ்ட் அப்படி சொல்லி கொடுக்கணும். கொஸ்டின் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் சார் ஃபீல்டு. இது ஒரு கேரக்டர் ஃபீல்டு, அதனால கேரக்டர் ஃபீல்டுன்னு கொடுக்குறோம். மேக்ஸ் லென்த்து கொடுக்கணும். மேக்ஸ் லென்த்னால் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ லென்த் இருக்கலாம் அந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 200 இல்லைனா 255 அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதுக்கு மேலே தேவையில்லை. அப்புறம் பப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த போல் அப்படிங்கிற ஒரு டேட். மாடல்ஸ் டாட் டேட் டைம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுங்க. அப்புறம் வந்து இது பேர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். டேட் பப்ளிஷ்டு கிளாஸ். அடுத்தது நம்ம சாய்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மாடல்ஸ் டாட் மாடல் கொஸ்டின். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் இருக்குது இல்லையா, ஓகே, அதை வந்து நம்ம இங்கே லிங்க் பண்ண போகிறோம். எதுக்காகனா ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒவ்வொரு சாய்ஸும் வந்து எந்த கொஸ்டின் உள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் கொடுக்குறதுக்காக நம்ம டேட்டா பேஸில் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஃபாரின் கீ கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த சாய்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ங்கிற ஒரு ஃபாரின் கீயில் வரும். அப்போது நம்ம வந்து கொடுக்க வேண்டியது மாடல்ஸ் டாட் ஃபாரின் கீ கொஸ்டின். ஓகே, அப்புறம் வந்து அடுத்தது ஆன் டெலிட்டுங்கிற ஒரு ஸ்கீமாக இருக்குது, அதை கொடுக்கணும். மாடல்ஸ் டாட் கேஸ்கேட். ஓகே, உங்களுக்கு இப்போது டவுட்டு வரலாம், இப்போது ஆன் டெலிட் மாடல்ஸ் டாட் கேஸ்கேடுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஓகே, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சாய்ஸும் வந்து சில கொஸ்டினோட லிங்க் ஆகிருக்கும். ஓகே, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கிங் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கிங்க்கு பேர் தான் ஃபாரின் கீன்னு சொல்லி டேட்டாபேஸ் டெர்மினாலஜியில் ஃபாரின் கீ அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஃபாரின் கீ டெர்மினாலில் உங்கள் டேட்டாபேஸ் கிட்ட நம்ம சொல்லணும், ஒருவேளை இந்த கொஸ்டினுக்குள்ளே தான் இந்த சாய்ஸ் வருது, இந்த கொஸ்டினுக்காக தான் இந்த சாய்ஸ் வருது, ஒருவேளை இந்த கொஸ்டின் டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த சாய்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். டேட்டாபேஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னா அது 30 சாய்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கொஸ்டினுமே டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த சாய்ஸஸ் வந்து ஒரு 30 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த 30 சாய்ஸஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது டேட்டாபேஸுக்கு நம்ம தெளிவுபடுத்த தான் இந்த மாதிரி ஆன் டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். இந்த ஆன் டெலிட் பேராமீட்டர் என்ன சொல்லுவோம்னா மாடல்ஸ் டாட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாடல்ஸ் டாட் கேஸ்கேட்னா என்ன அர்த்தம்னா, இந்த கொஸ்டின் டெலிட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாய்ஸையும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாபேஸ் கிட்ட சொல்கிறோம். ஸோ அதுதான் இந்த மாடல்ஸ் டாட் கேஸ்கேடுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இதே வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. மாடல்ஸ் டாட் செட் நல்னு சொல்லி எல்லாம் இருக்குது. செட் இப்போது செட் நல்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த சாய்ஸ் வந்து டெலிட் ஆகாது. அதுக்கு பதிலாக நல்லாக அந்த டேட்டாபேஸ் ஃபீல்டில் வந்து நல் வேல்யூஸ் வந்து அப் அண்ட் ஆகும், இன்சர்ட் ஆகும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. கொஸ்டின் டெலிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சாய்ஸ் தேவையில்லையே. அதனால் மாடல்ஸ் டாட் கேஸ்கேடுன்னு சொல்லி கொடுத்துருங்க, அதே போதும். அடுத்தது கொஸ்டின் எந்த கொஸ்டினுக்காக கீழே இது வருதுன்னு சொல்லி கொடுத்துரும். அடுத்து சாய்ஸ் ஃபீல்ட் சாய்ஸ் டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். மாடல்ஸ் டாட் சார் ஃபீல்ட் சாய்ஸில் என்ன வரணும், மேக்ஸ் லென்த். ஸோ இப்போ எதுக்காக நம்ம இந்த சார் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுக்கு டவுட் வரலாம். சார் ஃபீல்ட்னா என்னென்னா உங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா டெக்ஸ்ட்டு அதில் கொடுக்கும்போது சார் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோம். இதே வந்து ஒரு நம்பர்ஸ்னால் நம்ம வந்து இன்டிஜர் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம், இன்டிஜர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம சாய்ஸ் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி தான் வரும்.
அப்போ வந்து அது கண்டிப்பாக அது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். அதனால தான் வந்து சார் ஃபீல்டுன்னு கொடுக்குறோம். உங்களுக்கு அடுத்த ஃபீல்டில் நான் அப்புறம் சொல்கிறேன் இதை பற்றி என்னென்னு உங்களுக்கு புரியலன்னா. இப்போ மேக்ஸ் லென்த் எவ்வளோ கொடுக்கணும், ஒரு 255 கொடுங்க, இல்லை 200 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துக்கலாம். 200 போதும் நினைக்கிறேன். அடுத்து வோட்ஸ். ஸோ இந்த சாய்ஸ்க்கு எவ்வளோ வோட்ஸ் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி நம்ம கொடுப்போம். அந்த வோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் இன்டிஜர் ஃபீல்டு. இப்போ இந்த வோட்ஸுங்கிறது ஒரு நம்பர் தானே. ஸோ நம்பர் வரும்போது நம்ம இன்டிஜர் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது வந்து டிஃபால்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும், ஒரு 0ன்னு வச்சுக்கலாம். எந்த ஓட்டும் கிடைக்கலன்னா டிஃபால்ட்டு ஒரு 0ன்னு சொல்லி வச்சுக்கலாம். கோடு கொடுத்துட்டு ரீஃபார்மேட் ஃபைல்னு சொல்லி கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நீட்டாக மாறிடும். ஓகே, இப்போ வந்து மாடல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாடல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாடல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம அந்த ஃபைலில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து ஜாங்கோவுக்கு வந்து தெரியணும்னா நமக்கு நம்ம டேட்டா பேஸில், அதாவது டிபி எஸ்கியூஎல்ஐட்டில் வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா பேஸுக்கு தெரியணும்னா நம்ம மைக்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ மைக்ரேஷன் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு டேட்டா பேஸில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும் இந்த டேபிள்ஸ், கொஸ்டின் அப்புறம் சாய்ஸ் டேபிள்ஸை. அப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம கமாண்ட் பண்ணலாம், பைதான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் அப்படி சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. அது கொடுத்துட்டு எந்த ஆப்புக்காக மேக் மைக்ரேஷன் கொடுக்குறீங்க, போல்ஸுங்கிற ஆப்புக்காக கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா போல்ஸுக்கு உண்டான மைக்ரேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் மாடல் கொஸ்டின், க்ரியேட் மாடல் சாய்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த மைக்ரேஷன்ஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும், initial.pyன்னு சொல்லி ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் அந்த டேபிள்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ண தேவையில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா. ஓகே, ஸோ கொஸ்டின் சாய்ஸ் அப்படி சொல்லி ஒரு ரெண்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடுச்சு. இனி அடுத்தது நம்ம அடுத்தது நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பைதான் manage.py நம்ம ஏற்கனவே கொடுத்த மைக்ரேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஆனால் வந்து ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரியான டேபிள்ஸ் க்ரியேட் ஆகுறதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படலாம். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மைக்ரேட் கமாண்டுக்கு பதிலாக SQL migrate போல்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போல்ஸ் 0001 இந்த 001 இங்கே அந்த மைக்ரேஷன் ஃபைல் நேம் அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த SQL கமாண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ க்ரியேட் டேபிள் இதுதான், இந்த கொரீஸ் தான் ரன் ஆக போகுது உங்கள் டேட்டா பேஸில். இப்போ வந்து போல்ஸ் கொஸ்டின்ங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும், போல்ஸ் சாய்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து SQLோட பேசிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி தெரியலனால கூட பிரச்சனை இல்லை. ரெண்டு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணது, போல்ஸ் கொஸ்டின்ங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணது, போல் சாய்ஸுங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணது. ஓகே ஃபைன். அடுத்தது நம்ம வந்து அந்த டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி python manage.py migrate போல்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படி கொடுக்காமையும் விடலாம். அந்த டிஃபால்ட்டாக அப்ளை ஆகாத மைக்ரேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் அப்படி வந்து ஒவ்வொரு ஆப்பாக பார்க்குது என்னென்ன மைக்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாங்கோ செக் பண்ணுது. அப்படி செக் பண்ணும்போது நம்ம போல்ஸுங்கிற நம்ம ஒரு ஆப்பில் இனிஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு மைக்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லி ஜாங்கோவுக்கு தெரியுது. அப்போ ஜாங்கோ என்ன பண்ணுதுன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இது வரைக்கும் ரன் ஆகலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுது. அதனால் அது வந்து அந்த மைக்ரேஷன் வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து டேட்டா பேஸில் வந்து இந்த புது ரெண்டு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும்.
ஓகே, அப்படி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அது நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா python manage.py ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ வந்து அந்த ஜாங்கோ ஷெல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஷெல்லில் வந்து நம்ம விளையாடி பார்க்கலாம் கொஞ்சம். ஃப்ரம் force.model import question, 2 மாடல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். கொஸ்டின் மாடல் அப்படி சொல்லி ஒரு 2 மாடல். என்ன வருது? எரர் இம்போர்ட் கனெக்ட் மாடல். கொஸ்டின் மாடல் இல்லை, கொஸ்டின் சாய்ஸ். ஓகே, 2 மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது? ஒரு கொஸ்டினும் இது வரைக்கும் க்ரியேட் ஆகலை. கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னால் எல்லா கொஸ்டினும் வந்து லிஸ்ட் ஆகும். ஆனால் வந்து இப்போது எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லாதனால உங்களுக்கு அது நல்லா வருது. அடுத்தது நம்ம ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணுவோம். புதுசாக கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு டைம் ஸோன்னு சொல்லி ஒரு லைப்ரரி நமக்கு தேவைப்படுது இந்த டேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. இப்போ மாடல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இந்த டேட் வச்சுக்க முடியும். இந்த டேட் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுது. அந்த லைப்ரரி ஃப்ரம் ஜாங்கோ டாட் யூட்டில்ஸ் இம்போர்ட் டைம் ஸோன். ஓகே இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது q இஸ் ஈக்குவல் டு புதுசாக ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம். புதுசாக ஒரு கொஸ்டின். ஓகே, question text. ஓகே, கொஸ்டின் டெக்ஸ்ட் வந்து ஒரு சும்மா வந்து ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் வாட்ஸ் நியூ இல்லைனா ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஸ்டினில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று கொஸ்டின் டெக்ஸ்ட்டு, அடுத்தது பப்ளிகேஷன் டேட் இல்லையா? அப்போ 2 இங்கே கொடுக்கணும். q is equal to கொஸ்டின் டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது பப்ளிகேஷன் டேட். அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் என்ன? pub_date. ஓகே, pub_date is equal to time zone dot now. இந்த டைம் zone nowனா இப்போ இருக்கிற டைம் வந்து இன்சர்ட் பண்ணிடும். அதுக்காக தான் டைம் zone now சொல்லி கொடுக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்யூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் க்ரியேட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது டேட்டா பேஸில் சேவ் பண்ணோன்னா q.save அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக q.idன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அப்போ வந்து அந்த ஐடி தெரியும். ஃபஸ்ட் ஐடி 1ன்னு சொல்லி இன்சர்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து q.question text கொடுக்கலாம். கரெக்டாக வருதான்னு சொல்லி q.question text என்ன? ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டார். ஃபைன். அடுத்தது நம்ம q.pub_date எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொடுத்த டேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். date time 2020 5/23. ஓகே, இன்றைக்கி டேட்டு வந்து இன்சைட் ஆகிருக்கு. ஃபைன். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதே கொஸ்டின் வந்து எடிட் பண்ணுவோம். இல்லைனா இந்த கொஸ்டின் வந்து நம்ம மாற்றிக்கலாம். q.question text equal to நீங்கள் கொஸ்டின் வந்து மாற்ற முடியும். இப்போ வந்து இந்த கொஸ்டின் எனக்கு பிடிக்கல, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டார் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்காக q.question text is equal to quotationல who is your favorite
musician. ஓகே, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, எரர் வருது. என்னென்னா நான் வந்து டபுள் கோட்ஸில் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ டபுள் கோட்ஸ்லாம் முடிக்கணும். இப்போ q டாட் கொஸ்டின் டெஸ்ட்டை கொடுத்து பாருங்கள். who's your favorite musician வருது. இது வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறதுக்காக q டாட் சேவ் அப்படி சொல்லி கொடுக்கணும். ஃபைன். இப்போ வந்து q டாட் கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் நம்ம டேட்டா பேஸில் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு தெரியறதுக்காக கொடுங்க. ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபைன். ஆனால் வந்து இது ஓகே q டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த கொஸ்டின் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அப்படி இப்போது அதுக்கு பதிலாக இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பிரிண்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி பிரிண்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த கொஸ்டினே பிரிண்ட் ஆகிறதுக்காக ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து டெஃப் ஸ்டிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இந்த கொஸ்டின் வந்து பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் செல்ஃப் டாட் கொஸ்டின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சாய்ஸுக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். டெஃப் ஸ்டிர் return self dot choice text அப்படி சொல்லி கொடுப்போம். ஓகே, சாய்ஸ் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து அதே இது வந்து நான் மறுபடியும் எக்ஸிட் பண்ணி வரணும். எக்ஸிட்னு சொல்லி கொடுங்க. எக்ஸிட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஷெல்லில் போய் question dot objects dot all. okay, first import பண்ணுவோம் from Django dot Django dot from poles dot models from poles dot models import question choice question dot objects dot all. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இதுவும் வருது. கொஸ்டினோட ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுது. ஃபைன். அடுத்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கொஸ்டின் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொஸ்டின் டாட் அதாவது இன்னொரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணுவோம். q is equal to question text is equal to who will win the election. okay, who will win the election கொஸ்டின் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் q டாட் சேவ் கொடுக்கலாம். நான் q டாட் சேவ் கொடுத்தால்தான் அந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகும். ஓகே, கொஸ்டின் சேவ் ஆகுது வந்து பப்ளிகேஷன் டேட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணல அப்படி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது. கரெக்டு தான். நான் வந்து லாஸ்ட் டைம் மறந்துட்டேன் பப்ளிகேஷன் டேட் கொடுக்கறதுக்காக. ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும். ஃப்ரம் Django dot utils import time zone q is equal to question text who will win the election pub date வந்து time zone dot now
ஓகே q டாட் சேவ் டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் டாட் அப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் கொடுத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரணும். 2 கொஸ்டின் வந்திருக்கு. Who is your favorite musician? Who will win the election? Fine. q டாட் ஐடின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 2 வரும். ஏன்னா இப்போ கடைசியாக நம்ம கிரியேட் பண்ணது 2வது. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ணலான்னா, எனக்கு 2வது கொஸ்டின் வேண்டாம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேணும்னா கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர் ஐடி ஈக்குவல் டு 1. ஐடி 1 கொடுத்தோன்னா இந்த கொஸ்டின் வரணும். Who is your favorite musician? கரெக்ட். இதே வந்து ஐடி 2ன்னு கொடுத்தானா who will win the election? செகண்ட் கொஸ்டின் வருது. கரெக்ட். 2 கொஸ்டின்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே. ஆனால் வந்து எனக்கு இது கொரி பண்ணி எடுக்கணும். கொரி பண்ணி எடுக்கும்போது ஓகே நான் அந்த இது காமிக்கிறேன். கொரி பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபில்டர்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபில்டர் மெத்தட் எதுக்காகனா, நீங்கள் கொஸ்டின் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக. கொஸ்டின் டெக்ஸ்ட்டு டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட்ஸ் வித்து. ஓகே. இப்போ என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஹூ வில் அப்படி சொல்லி ஸ்டார்ட் ஆகிற எல்லா கொஸ்டினும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்காக பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் இது. கொஸ்டின் டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஹூ வில். ஓகே. இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ஹூ வில் இன் த எலெக்ஷன் அப்படி சொல்லி கரெக்டாக வருது. இப்போ இந்த ஸ்டார்ட்ஸ் வித்துங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸி. எந்த கொஸ்டின், அதாவது உங்கள் டேட்டா பேஸில் நிறைய கொஸ்டின் இருக்குன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்த விஷயங்களை வந்து பார்ப்போம். ஆனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்து நான் சொல்லலாம் இல்லையா? ஆனால் வந்து சாய்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே. சாய்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹூஸ் யுவர் ஃபேவரட் மியூசிஷியன் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம சாய்ஸஸ் ஆட் பண்ணுவோம். கியூ இல்லைனா ஹூ வில் வின் த எலெக்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நம்ம சாய்ஸஸ் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா கியூ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணணும். எந்த கொஸ்டினுக்காக நான் சாய்ஸ் ஆட் பண்ணுற போகிறேன் இல்லையா? கியூ இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் dot objects dot get pk primary key is equal to 1. ஓகே. இது மாதிரி லிஸ்ட்டாக இல்லாமல் ஃபில்டர்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் எடுத்து வந்துடும். இப்போ ஹூ வில்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா கொஸ்டினும் வந்து நான் ஃபில்டர் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டாக நிறையா கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் ஹூ வில்னு ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 10 கொஸ்டின் எடுத்துருக்கும். எனக்கு அப்படி வேணாம். இந்த ஒரே ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா நீங்கள் எந்த வந்து அந்த கியூ சிக்கல் டு கொஸ்டின் டாட் ஆப்ஜெக்ட்ஸோ கெட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த கெட்டில் ஃபங்க்ஷனில் தான் ப்ரைமரி கீ ப்ரைமரி கீனா ஐடென்டி கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். கியூ சிக்கல் டு பிகே சிக்கல் டு 1. ஓகே.
அந்த கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் டெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் டெக்ஸ்ட், ஹூஸ் யுவர் ஃபேவரட் மியூசிஷியன். ஓகே, ஆனால் வந்து நமக்கு செகண்ட் கொஸ்டின் தான் வேணும். PK=2 2ன்னு சொல்லி கொடுங்க. இப்போ கொஸ்டின் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஹூ வில் வின் த எலெக்ஷன் அப்படி சொல்லி வருது. ஓகே, இதுக்கு வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ Q.choices வந்து ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக Q.choice, அந்த சாய்ஸ் தான் அந்த ரிலேஷன், சாய்ஸ் செட் டாட் ஆல் அப்படி சொல்லி கொடுங்க. இப்போ வந்து சாய்ஸ் செட் வந்து எம்டியாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த புதுசாக சாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். Q.choice set dot create அப்படி சொல்லி கொடுத்துட்டு சாய்ஸ் டெக்ஸ்ட், இங்கே மாடல்ஸில் இருக்கும் சாய்ஸ் டெக்ஸ்ட் is equal to ADMK votes is equal to 12 votes வருது. ADMK vote பண்ணவங்க வந்து 12 votes. இது வந்து ஒரு அசம்பிளியில் எங்கேயோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. 12 votes. ஓகே, ஒரு சாய்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து எவ்வளோ சாய்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு சாய்ஸ் இருக்குது. ஃபைன். இனி வந்து அடுத்த சாய்ஸ் அதை க்ரியேட் பண்ணுவோம். அடுத்த சாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ADMK இருக்கு இல்லையா, அதனால் DMKன்னு சொல்லி கொடுங்க. DMKக்கு வந்து 14 votes. சாய்ஸ் அந்த DMK vote. இப்போ வந்து அந்த சாய்ஸ் செட் பாருங்கள், 2 சாய்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரெண்டு சாய்ஸ் இருக்குது. 2 சாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சாய்ஸ்லேயும் வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் சொல்லி கொடுக்கலாம். அப்போ 2 கொஸ்டின் வருது. கொஸ்டினுக்கு பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இதையும் பண்ணோம். சாய்ஸ் டாட் objects C is equal to choice dot objects dot get PK is equal to 1, C dot choice text ADMK, C dot ADMK எவ்வளோ ஓட்ஸ் வந்திருக்கு, 12 votes வந்திருக்கு. அதே மாதிரி PK is equal to 2 அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து சாய்ஸ் டெக்ஸ்ட் DMKக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, 14. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் க்ரியேட் பண்ணுறது, எப்படி சாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை பற்றி உண்டான அட்வான்ஸ்டு விஷயங்கள்லாம் தெரியணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.